ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன பரமன் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஏன் மாமா ஐஸ்வர்யா மீனாட்சிய காப்பாத்துறதுக்காக என்ன பரிசு குடுக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராஜாங்க பார்த்தீங்கன்னா, "கேளு ஐஸ்வர்யா உனக்கு என்ன வேணும் சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "மாமா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப குழந்தைய காப்பாத்துறதுக்காக கடவுளா தான் பார்த்து தான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ உடனே இந்த மாதிரி பேசுறீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. மாமா நான் சேது மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேனோ, அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்க மேலயும் வச்சிருக்கேன். சேது மாமா குழந்தைங்கள பிடிக்கும்னா எனக்கும் குழந்தைங்கள பிடிக்கும். எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தாமரையும் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா ஐஸ்வர்யா அப்படிதான் சொல்லுவான். நீங்க ஏதோ வச்சு உங்களால முடிஞ்சத ஏதோ ஒண்ணு பண்ணுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இத கேட்ட சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "என்ன மதனி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா சின்ன வயசா இருந்தாலும் பெருந்தன்மையா பார்த்தீங்கன்னா, குழந்தைய காப்பாத்துறதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றா. ஆனா நீங்களா பார்த்து ஏதோ குடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன மதனி அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம, "சேது இங்க பார்த்தியா? ஐஸ்வர்யா குழந்தைங்க மேல இவ்ளோ உயிரா இருக்கா பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்ச மாத்தி பேசுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன மாப்பிள்ள நீங்க அமைதியாவே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, "ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ பார்த்தீங்கன்னா, அப்படியே தோள்ல சாய்ச்சுக்கிறாங்க. "ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் உனக்கு ஒரு வாக்கு குடுக்குறேன். நீ உனக்கு எப்ப என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறியோ, நான் உனக்கு தயங்காம எதா இருந்தாலும் குடுப்பேன். நீ என்கிட்ட தைரியமா கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. "இது நான் உனக்கு குடுக்குற வாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. இத கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, சேதுவ பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, அமைதியாவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அப்ப அ செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வசந்தி பார்த்தீங்கன்னா, "தனம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவ எப்புட்ரி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வசந்தி பார்த்தீங்கன்னா, "இப்பதாம்மா டிஸ்சார்ஜ் ஆயிட்டு கிளம்புனாங்க. அவங்க கிளம்புன பின்னாடி தான் நானும் தம்பியும் கிளம்பி வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா அந்த புள்ள நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா சொல்றாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வியோட அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஆமா அந்த புள்ளைய கடிச்சதுனால அ மீனாட்சி நல்லா இருக்கா. அதே மீனாட்சி கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, ஆமா தேளு கடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட நுரையீரல் ரொம்ப பாதிச்சு உயிர் போய் பொழைச்சிருக்கா. அதே பார்த்தீங்கன்னா, மீனாட்சி கடிச்சிருந்தா ஆனா என்ன ஆயிருக்குமோ தெரியாது. ஆனா ஐஸ்வர்யானால ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா, அது மீறி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சொல்லியிருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, நான் எத்தன ஜென்மம் எடுத்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டவளா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ எந்த விஷயத்துல என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிக்க மாட்டேன். என்னோட குழந்தை விஷயத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைய அவ தான் காப்பாத்தி குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியோட அப்பத்தா பார்த்தீங்கன்னா, ஆமா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ மதனியோட குடும்பம் தான் நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யா நல்லா இருக்கணும். சின்ன புள்ளையா இருந்தாலும் அவ வாழ்க்கைய அவ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தனம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க. அ நீங்க மீனாட்சிய காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்கள தப்பா நெனச்சுட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. என்ன நம்மளோட குழந்தைய காப்பாத்துனதுக்கு நீ ஏன் எல்லாரும் எனக்கு மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? அது நம்ம வீட்டு குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கு உடனே தனம் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் உங்கள தப்பு தப்பா பேசிட்டு நீங்க என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. இத கேட்ட ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனமும் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண நல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க நான் வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனம் ஃபோன வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேது ரூம்ல இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பா, அம்மாவும் போயிட்டு மாப்பிள அப்படின்னு சொல்றாங்க. சேது உடனே வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "வாங்க மாமா, வாங்க அத்த உள்ள உட்காரு வாங்க" அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா எங்க மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா சின்னம்மா ரூம்ல தான் இருப்பாங்க. இருங்க கால் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவோட அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல மாப்பிள நான் உங்கள தான் பார்க்க வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "மாப்பிள நீங்க தான் ஐஸ்வர்யாவ கை விட்டுறக்கூடாது மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன பேசுறீங்க?" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான்லேருந்தே எனக்கு சேது மாமாவ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க மேல ரொம்ப ஆசைய வளர்த்துக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "மாப்பிள அவள வெறுத்துறாதீங்க. குழந்தை மேல பாசம் காட்டலன்னு சொல்லிட்டுலாம் நீங்க அவள எதுவும் கேட்காதீங்க. அவ குழந்தை மேல உயிரா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல மாப்பிள. என் பொண்ண நீங்க கைவிட்றாதீங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அம்மா சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க மாப்பிள நீங்க என்னோட என்னோட பொண்ண பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஐஷோட அப்பா
அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா ரூம்ல இருக்காங்க. அப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இவ பெரியப்பாவே காசு குடுக்குறனாலும் இவ பெருந்தன்மையா தமிழ்ச்செல்வி மாரி வேண்டான்னு சொல்லி சொல்றாளுமே, ஏம்மா இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சித்ரா கேட்குறாங்க. இந்நேரம் பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 2,00,00,000 பண மழையும் நம்ம மேல பொழிஞ்சிருக்கும். ஏம்மா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "அததாண்டி நானும் அதே டென்ஷன்ல தான் இருக்கேன். இவ ஏன் இந்த மாரி பண்றான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு, "இவள வச்சு நம்ம 50,00,00,000யோ கோடிக்கணக்கிலயோ நம்ம வாங்கி நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா, இவ இன்னும் நல்லவள் ஆயிட்டு போறாளே! நல்லவள் ஆகுற வரைக்கும் இன்னும் அவளுக்கு முக்கியத்துவம் தான் குடுப்பாங்க. ஆனா நம்ம இந்த மாரி இருக்கோமே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா, "மயிலே இறகு இறகு போடு, இறகு போடுன்னா, போட்டா பார்க்கலாம். போடலன்னா பார்த்தீங்கன்னா, எப்படி அடிச்சு புடுங்கணுமோ அந்த மாரி நம்ம புடுங்கிக்கலாம் அவகிட்ட இருந்து" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சொல்லின்னு இருக்காங்க. இத கேட்ட சித்ராவும், "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாநாத் கிட்ட சொல்லிருக்காங்க. "சரிங்க மச்சான் நான் போயிட்டு வரேன். என்னோட பொண்ண பத்திரமா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஐஷு பத்திரமா இரும்மா. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யோட அப்பா, அம்மா அங்கருந்து கிளம்பிர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அழகர தூங்க வச்சுட்டு இருக்காங்க. சேது பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. "மாமா அமைதியா இருங்க. அழகர் தூங்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, "அழகர் தூங்கிட்டான். சொல்லுங்க மாமா" அப்படின்றாங்க. "இல்ல மாமா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தான். பசிக்கு அழுதான். பால் குடிப்பாட்டிட்டு நான் இப்ப தான் மாமா தூங்க வச்சேன்." "சரி மாமா இருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இத கேட்ட சேது பார்த்தீங்கன்னா, "இல்ல ஐஸ்வர்யா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க. "என்ன மாமா?" அப்படின்றாங்க. "இல்ல நான் உன்ன தப்பு தப்பா பேசியிருக்கேன். கல்யாணம் ஆகி நமக்கு எவ்வளோ நாள் ஆகுது. நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட பாசமா பேசுனதே இல்லன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப வருத்தப்பட்டுருக்க. என்ன மன்னிச்சுடு ஐஸ்வர்யா" அப்படின்ற கைய பிடிக்கிறாங்க. "என்ன மாமா நீங்கலாம் என்கிட்ட போயிட்டு மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி கைய எடுத்து கும்பிடுறீங்க மாமா. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கைய கீழ இறக்கி விடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா கைய சேது பிடிச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா, "ஐஷு இங்க பார்த்தியான்னா என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் பொறந்ததுலேருந்தே அம்மா மூஞ்சி பார்த்ததில்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, என்ன வளர்த்தது பூரா சின்னம்மா மத்தவங்கலாம் சேர்ந்து தான் என்ன வளர்த்தாங்க. ஆனா அம்மா பாசம் கிடைக்காம தான் இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேர் மேல பாசம் வச்சு, என்ன மனச காயப்படுத்திட்டு என்னாலலாம் விட்டு போனவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, யார் மேலயும் பாசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் அந்த மாரி இருந்தேன். ஆனா இதுக்கு மேல நான் அந்த மாரி இருக்க மாட்டேன். உன்ன நான் என்னோட மனைவியா ஏத்துக்கிறதுக்கு, இன்னும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு நெனைக்கிறேன். ஆனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இத கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா, "உண்மையாவா மாமா? என்கிட்டயா நீங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா எழும்பிட்டே இருக்காங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "இந்தா ஐஸ்வர்யா இந்த சிரப்ப குடி சரியா போகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் சிரப்ப குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட பார்த்தீங்கன்னா, "இந்தா ஐஷு நீ ஆசைப்பட்டல்ல, அதுதான் உனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாங்க. "என்ன மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "நீ உனக்கு புடிச்ச படத்துக்கு போணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இந்தா நான் அதுக்கான டிக்கெட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ, அழகரு, நான் 3 பேரும் போறோம். நீ போயிட்டு அழகர ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "உண்மையாவா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா குழந்தைய ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.